பேசலாமா? வெறுமெலும்பை நாய்க்கவும் வேலை நீ செல்ல உருமுவதே நீயே உரை. என்னடா இவ திடீர் நாயை பத்தியும் நான் சாப்பிட்றத பத்தியும் பேசுறான்னு நினைக்கிறீங்களா? இது சுந்தரம் பிள்ளை எழுதிய மனோன்மணியத்துல வர ஒரு வரி. இது நாடக அமைப்புல தமிழ்ல முதலா எழுதப்பட்ட ஒரு முயற்சி. இது சின்ன வயசுல எங்க அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. இன்னைக்கு நான் பேச போறது மனோன்மணியத்துல முதல் அங்கத்துல 3வது களத்துல வர ஒரு பாடல்ல உள்ள ஒரு வரியை பத்தி தான். இந்த கதையில மதுரையோட மன்னன் சீவகன், சீவகனோட அமைச்சன் குடிலன், இவன் தான் வில்லை. சீவகனோட தலைநகரா இருக்கிறது மதுரை. ஆனா மதுரையில இருந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி சீவகன் ஒரு கெட்ட ஆலோசனை கொடுக்கறான். அந்த ஆலோசனையை ஏத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மன்னன் சீவகனும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப மக்களுக்கும் மன்னனுக்கும் நல்லதையே விரும்புற ஒருத்தனான நாராயணன் குடிலனோட ராஜ விசுவாசம் இல்லாத தன்மையும் சுயநலத்தையும் மறைமுகமா மன்னனுக்கு எடுத்து காட்டுற மாதிரி கூறப்பட்ட ஒரு ஓமைதான் இது. எந்த பயனும் இல்லாத ஒரு விஷயத்துக்காக உருமுற ஒரு நாய் மாதிரி குடிலன் அற்ப விஷயங்களான அதிகாரத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்படுறான்னு மன்னனுக்கு மறைமுகமா கூறுற ஒரு இடம் தான் இது. நான் பேசப்படுறது இந்த கதையை பத்தி இல்ல, இந்த ஒரு வரியை பத்தி மட்டும்தான். இந்த வரி ரொம்பவே ஈஸி. அதாவது நாய் ஒரு வெறும் எலும்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நீங்க பக்கத்துல போனீங்கன்னா அது உங்களை பார்த்து உருமும். பொருள் ரொம்ப ஈஸி. ஆனா இதுல என்ன இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? இருக்கு, மேட்டர் இருக்கு. வெறும் எலும்பை நாய் கவ்வும் வேலை. கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு பேச்சுக்கு கூட அந்த எலும்புல ஒரு சதையோ பசையோ இல்ல. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை அந்த எலும்புல ஒரு சதை இருக்கு, பசை ஒட்டி இருக்கு, அதனால நாய் உருமுதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எலும்பை நாய் கவ்வும் வேலைன்னு சொல்லி இருந்தா ஒரு மாதிரி சப்புன்னு போயிருந்திருக்கும். ஆனா வெறும் எலும்பைங்கிற அடைமொழி கொடுத்ததன் மூலம் அந்த வாக்கியத்துக்கே ஒரு புத்துயிர் வந்ததை நீ கவனிச்சீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேச்சு தொடரும்.